தூத்துக்குடி மாவட்டம் மேலநம்பிபுரம் கிராமத்தில் தாய் மகள் கொலை செய்யப்பட்ட வழக்கு தொடர்பாக வழக்கில் தேடப்பட்டு வந்த முனீஸ்வரன் என்பவரை போலீசார் துப்பாக்கியால் சுட்டுப் பிடித்தனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், கூடுதல் விவரங்கள். வணக்கம் கற்பகம். தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அருகே உள்ள எட்டயபுரம் மேல நம்பிபுரம் கிழக்கு தெருவைச் சேர்ந்தவர் புவன். ஓய்வு பெற்ற ஆசிரியர். இவரது மனைவி சீதாலட்சுமி, இம்மகள் ராமஜெயந்தி. மகள் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை விட்டு பிரிந்து தனது தாய் சீதாலட்சுமியுடன் கடந்த சில வருடங்களாக வசித்து வருகிறார். கடந்த வாரம் தேவாலயம் சென்றுவிட்டு வீடு திரும்பியவர்கள் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை என பக்கத்து வீட்டுக்காரர்கள் கதவை தட்டிய நிலையில் கதவு திறக்கவில்லை. அதன் பின் சீதாலட்சுமி அவரது மகள் ராமஜெயந்தும் வீட்டுக்குள் சடலமாக இருந்ததை பார்த்து உடனடியாக எட்டயபுரம் போலீசுக்கு தகவல் தெரிவித்தனர். லாத்திக்குளம் டிஎஸ்பி அசோகன், எட்டயபுரம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து பார்வையிட்டு சீதாலட்சுமி மற்றும் ராமஜெயந்தி சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக தூத்துக்குடி அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் வீட்டுக்குள் சடலமாக கிடந்த சீதாலட்சுமி, மகள் ராமஜெயந்தி ஆகியோர் அணிந்திருந்த கம்மல்கள், 13 சவரன் தங்க நகைகள் கொள்ளையடிக்கப்பட்டு இருப்பது தெரிய வந்தது. சீதாலட்சுமியின் கணவர் ஓய்வு பெற்ற ஆசிரியர் புவனின் பென்ஷன் பணம் மற்றும் கோவில்பட்டியை அடுத்துள்ள கூசாலிப்பட்டியில் உள்ள வீட்டு வாடகை பணம் ஆகியவற்றை கொண்டு வாழ்ந்து வந்ததும் நம்பிபுரம் கிராமத்தில் யாரிடமும் தொடர்பு இல்லாததும் தெரிய வந்தது. மோப்பநாயகி ஹரிஸ், விரல் ரேகை பிரிவு அதிகாரிகள் மற்றும் தடயவியல் நிபுணர்கள் வரவழைக்கப்பட்டு தடயங்களை சேகரித்தனர். இந்த சம்பவத்தில் முக்கிய குற்றவாளியான மேல நம்பிபுரத்தைச் சேர்ந்த முனீஸ்வரன் என்பவர் காட்டுப்பகுதியில் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலை அடுத்து தென்மண்டல ஐஜி பிரேம் ஆனந்த் சின்ஹா தலைமையில் நெல்லை சரக டிஐஜி பொறுப்பு சந்தோஷ் மணி, தூத்துக்குடி எஸ்பி ஆல்பர்ட் ஜான் மற்றும் 5 டிஎஸ்பிகள், 20க்கும் மேற்பட்ட போலீஸ் இன்ஸ்பெக்டர்கள் அடங்கிய 9 தனிப்படை போலீசார் காட்டுப்பகுதியில் 6 ட்ரோன்கள் பறக்கவிட்டு தீவிரமாக தேடி வந்தனர். அப்போது முனீஸ்வரன் என்ற நபர் காட்டுப்பகுதியில் காவல்துறை தாக்கிவிட்டு தப்பி ஓட முயன்றுள்ளார். அப்போது வலது காலில் போலீசார் சுட்டனர். மேலும் காலில் காயமடைந்த முனீஸ்வரன் மற்றும் முனீஸ்வரன் தாக்கியதில் காயமடைந்த காவல் உதவி ஆய்வாளர் முத்துராஜ், காவலர் ஜாய்சன் ஆகியோரை தூத்துக்குடி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு சேர்த்துள்ளனர். தற்போது மூவருக்கும் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. கற்பகம். விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.